வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னோடு சொன்னால், அதாவது பாகிஸ்தான் அணியினுடைய மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவர், குறிப்பாக ஒரு நாள் T20 போட்டிகளில் மிகச்சிறப்பாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாபர் அசாமினுடைய அண்மை கால டெஸ்ட் பெறுபேறுகள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது பங்களாதேஷ் வர்சஸ் பாகிஸ்தான் அணிகளான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் போட்டியினுடைய முதலாவது போட்டியிலே பங்களாதேஷ் அணியினர் வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள். அதற்கு பிறகு இந்த பாபர் அசாம் மீதும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அண்மை காலமாக பாபர் அசாமினுடைய ஃபோம் ஒரு கவலைக்கிரமான ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. காரணம், பாபர் அசாம் பெரிதாக பிரகாசிப்பது கிடையாது. டெஸ்ட் போட்டிகள் அல்ல, ஒரு நாள் போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். T20 போட்டியிலும் அவரை சொல்லவே தேவையில்லை, அற்புதமான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிக்காட்டிக் கொண்டிருப்பார். ஆனால் டெஸ்ட் போட்டியில் அவர் பெரிதாக பிரகாசிப்பதில்லை என்பதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணத்திற்காக வேண்டி பாபர் அசாமினுடைய துடுப்பாட்டம் இவ்வளவு மோசமாக இருக்கின்றது என்பதாக தற்பொழுது பாபர் அசாம் ரசிகர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், பாபர் அசாம் கடைசியாக விளையாடிய 14 டெஸ்ட் போட்டிகளை எடுத்து நோக்குவோமாக இருந்தால், இந்த 14 டெஸ்ட் போட்டிகளில் அவர் ஒரு அரை சதமேனும் அடிக்கவில்லை என்பது, அதாவது 14 இன்னிங்ஸ்களிலே ஒரு அரை சதம் கூட அடிக்கவில்லை. அவருடைய அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக 41 இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய, அதாவது 14 டெஸ்ட் இன்னிங்ஸ்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இவருடைய பெறுபேறுகள் எப்படி அமைந்திருக்கிறது சொன்னால், அதாவது 14, 24, 27, 13, 24, 39, 21, அதே போன்று 14, 1, 41, 26, 23, 0, 22 என்பதாகத்தான் இவருடைய டெஸ்ட் பெறுபேறுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். பாபர் அசாம் இரண்டாவது, அதாவது பங்களாதேஷ் பாகிஸ்தான் அணிகளாக இடம்பெற இருக்கின்ற இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அவர் மிகச்சிறப்பான முறையிலே பிரகாசிப்பாரா என்பதாக அடுத்த காணொலியிலே நான் உங்களுக்கு தருகிறேன். பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையிடமிருந்து ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுக்கு நான் அடுத்த காணொலியிலே உங்களுக்கு தர காத்துக் கொண்டு இருக்கிறேன். இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்களது விடைபெற்று செல்லும் நான் RJ யாசிர். வணக்கம் நேயர்களே.